ஹாய், என்னோட மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்தா 100 ஆண்டு கடந்துருச்சு. 100 இயர்ஸ் மேலே கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் ஃபங்க்ஷன் டைமில் யாருன்னா உள்ளே போய்க்கலாம் பாய்ஸ்க்குள்ளே. மற்ற டைம்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் தனியாக இருக்கும், மெட்ரிகுலேஷன் தனியாக இருக்கும். ஸோ இது ஒரு வாய்ப்பு. நம்ம ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூலில் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து போயிருக்கோம். 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். அங்கே அழகாக இருந்தது. இங்கே தான் எங்களோட ஆடிட்டோரியம் இது ஒன்று தான் மாறாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெமரி பேக் டு மெமரி மாதிரி போயிருந்தாங்க. ஸோ அந்த மெமரி வந்து நான் தான் கமெண்ட் பண்ணி கூட்டி போனேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாய்ஸ் ஸ்கூல் மேனு பேக்கில் வந்து இந்த கலைமகள் இருந்தது, சரஸ்வதி தாய் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிக்காக குட்டி குட்டி பிளேசஸ், வாழ்க பாரதம், வாழ்க தமிழ், தமிழ் அணியும் பாரத அணியும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டீயில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டோம், டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் வரைக்கும் இருந்தது. நாங்கள் தான் வந்துட்டோம்.